சிவபெருமானின் 63 நாயன்மார்களில் ஒருவர் அமர்நீதி நாயனார். அவரது வாழ்க்கை தானம், சமநிலை, பக்தி மற்றும் இறைவனிடம் முழு சரணாகதி ஆகியவற்றின் உயர்ந்த எடுத்துக்காட்டாகும். அமர்நீதி நாயனார் பழையாறை என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு செல்வந்த வணிகர். ஆனால் செல்வத்தை தன் வசதிக்காக மட்டும் பயன்படுத்தாமல் சிவபெருமானின் அடியார்களுக்கு சேவை செய்வதையே தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார். அவர் தினமும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுக்கு உடை, உணவு, தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்தார். குறிப்பாக சிவபக்தர்களுக்கு கோவணம், உடை வழங்குவது அவரது முக்கியமான சேவையாக இருந்தது. சிவனடியார்களுக்கு செய்யும் சேவை சிவபெருமானுக்கே செய்யும் சேவை என்று அவர் நம்பினார். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு இளம் பிராமண சிறுவன் வடிவில் அவரை சோதிக்க வந்தார். அந்த சிறுவன் ஒரு பழைய கோவணத்தை அணிந்திருந்தான். அவன் அமர்நீதியிடம் வந்து, நான் குளிக்கச் செல்கிறேன், இந்த கோவணத்தை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு சென்றான். அமர்நீதி அதை பக்தியுடன் ஏற்றுக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவன் திரும்பி வந்து தன் கோவணத்தை கேட்டான். ஆனால் ஆச்சரியமாக அந்த கோவணம் காணவில்லை. அமர்நீதி மிகவும் வருந்தினார். மன்னிக்க வேண்டும், அது எங்கே போனது என தெரியவில்லை, அதற்கு பதிலாக புதிய கோவணம் தருகிறேன் என்றார். ஆனால் அந்த சிறுவன் சம்மதிக்கவில்லை. எனது பழைய கோவணத்திற்கு சமமானதை தர வேண்டும் என்று வலியுறுத்தினான். அப்போது ஒரு தராசு கொண்டு வரப்பட்டது. ஒரு பக்கத்தில் அந்த சிறுவனின் பழைய கோவணம் வைக்கப்பட்டது. மற்றொரு பக்கத்தில் அமர்நீதி புதிய கோவணங்கள், ஆடைகள், நகைகள், தங்கம், செல்வம் அனைத்தையும் வைத்தார். ஆனால் தராசு சமமாகவில்லை. அவர் வீட்டில் இருந்த எல்லா செல்வங்களையும் வைத்தார். இன்னும் சமநிலை ஏற்படவில்லை. அப்போது அமர்நீதி உணர்ந்தார், இது சாதாரண மனிதர் அல்ல. அவர் தன் மனைவியையும் மகனையும் அழைத்தார். இறைவனுக்காக நாமும் அர்ப்பணிக்க வேண்டும் என்றார். மனைவியும் மகனும் சம்மதித்தனர். மூவரும் சேர்ந்து தராசின் மறுபக்கத்தில் ஏறினர். அந்த நொடியில் தராசு சமநிலையை அடைந்தது. உடனே அந்த சிறுவன் சிவபெருமானாகவும் அவருடன் உமாதேவியும் காட்சி தந்தனர். உன் பக்தியும் தியாகமும் என்னை மகிழ்ச்சியடையச் செய்தது என்று அருள் புரிந்தார். அமர்நீதி நாயனார் குடும்பத்துடன் சிவலோக பதவி பெற்றார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், செல்வம் என்பது சேர்ப்பதற்காக அல்ல, பகிர்வதற்காக. உண்மையான பக்தி என்பது இறைவனுக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கும் மனம். சிவபெருமான் பக்தியின் உண்மையை மட்டும் பார்க்கிறார். ஓம் நம சிவாய.